சண்டே சமையல். ஞாயிற்றுக்கிழமைனால இறால் சாப்பிட்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு மீன் கடைக்கு போனேன். சுத்தமான இறால் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். வீட்டுக்கு கொண்டு வந்து இஞ்சி ஒரு கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு ஃபுல் பூண்டு உரித்து ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிட்டோம். இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக அரைச்சி ஒரு வானில் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி இஞ்சி விழுதும் பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி விழுதும் போட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா சுண்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் அது கூட தேங்காய் அரைச்சி விழுது எடுத்து நல்லா அது பால் மட்டும் தனியாக எடுத்து ஊற்றணுங்க. ஊற்றி ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ தான். வெங்காயம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் இறால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறால் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிக நேரம் வந்து இறால் வந்து வேக வைக்கக்கூடாதுங்க. அது மாதிரி நல்லா சுண்டி நல்லா திரளாக வருங்க. எண்ணெய் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்ணும். இது வந்து சுட சுட சோத்தில் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமோ மற்ற இன்க்ளூட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளான பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு இப்போ மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் இதிலேருந்து கொஞ்சம் மீடி போட்டுங்க. அதில் அப்படி காளான் போட்டேன். அதாவது இறாலுக்கு பதிலாக அதுக்கு காளான். அப்போ 2 எங்கள் வீட்டுக்காரமாக சைவம், நான் அசைவம். 2 கரண்டி தனித்தனி தான், 2 வானலாம் தனித்தனி தான். பாருங்கள், இப்போ வந்து இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை போட்டு சாப்பாட்டில் போட்டு பிரண்டு சாப்பிட்டா அப்போல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.